நாள் மகிமை வள முடிவார் பாருங்கள். மகனே வாழ்க வாழ்க. அனுதினமும் என் அழைத்த காரணம் என்ன? அம்மா உன்னைக்கு இவ்வளவு காலமாக வளர்ந்தது காரணம் தெரியுமா? உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவை தாய். உதவியா? உண்மைதான். எந்த ஒரு உதவி இருந்தாலும் இந்த தாயிடம் தடையில்லாம கேள். உன்னுடைய துன்பத்தை நான் இன்பமாக மாற்றி தருகிறேன். அப்படியா? அம்மா இந்த உலகிலே ஒரு பெண்ணாகப்பட்டவனுக்கு அகமனிவர் கொடுத்த சாபத்தினால் கற்பார்வை இழந்து தன் தெரியாமல் அறிந்து கொடுக்கிறார். அந்த கற்பார்வை கிடைக்கவில்லை என்றால் 12 ஆண்டுக்கு ஒருவரை போக்கக்கூடிய மலர் காரிய மலர். அந்த மலர் பூத்தவனி தானாக தகவல் மடியில் இருந்து விடுமா? அப்படி அந்த மலர் எடுத்து சென்று அதிலிருந்து ஒரு சாலை எழுப்பி அவள் கண்ணை விட்டால் கற்பார்வை கிடைக்கும் என்று சாப மோட்சம் கொடுத்திருக்கிறார் மகமனிவர். ஆகினால் அந்த பாரியனவனை மகனே, ஒரு பெண் மனது ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும். ஆகையால் என்னுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய பாரிஜித மலரை இப்பொழுது என்னுடைய கரத்தால் நான் உனக்கு தருகின்றேன். அந்த பார்வை தெரியாத இரு விழிகளில் இந்த பாரிஜித மலரை சார் பிரிந்து விட்டால் அப்பொழுதே பார்வை கிடைக்கும். இந்த பாலியல் வளர்ச்சி சென்று அந்த பெண்ணிற்கு கல்பார் வைப்பதற்கு நானே வைக்கிறேன். சென்று பாருங்கள் அம்மா. கிடைத்து விட்டது. ஆனால் இந்த பாலியல் வளர்ச்சிக்காக இவ்வளவு நேரமாக போராடி கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கிறாயோ எங்கிருக்கிறாயோ உன்னை நான் எப்பொழுது பார்க்க போகிறேன் தங்கி ஆகி எப்பொழுது பார்க்க போகிறேன். தண்ணீரை நிரப்ப என்று சத்தி ஏக கொள்பவர்கள் கண்ணீரை காணாமல் ஓய்ந்ததுமில்லை. அவர் கண்மூடி தரையில் சாய்ந்ததும் இல்லை.
சாபப்பட்டினம்மா பார்வதி மலரை கொண்டு வருகிறேன். உண்மைதான் அண்ணா. நான் சபதமே துறகாமி சென்று அந்த அன்னையின் நகரால் பார்வதி மலரை கொண்டு வந்திருக்கிறம்மா. அப்படியா? இருந்தாலும் ஆனந்தைக்கு கற்பனை கிடைக்கிறது. ஆகினால் இப்பொழுது ஆனந்தை சந்திக்கலாம்.